Assalamu alaikum. I hope you are doing well. இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கட்லெட் செய்து காட்ட போகிறேன். இந்த கட்லெட்டை எல்லோரும் பொட்டேட்டோ வச்சு செய்வாங்க. பீஃபை அரைச்சி அதை வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம செய்வோம். இப்போ நம்ம வித்தியாசமாக மயற்கிழங்கு அதை வச்சு நம்ம பீஃபையும் தேவைன்னு சொன்னால் அதை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் மிச்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கனை வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதை இப்போ எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் மயற்கிழங்கு 1/2 கிலோ மயற்கிழங்கு நீங்கள் உப்பு மஞ்சளும் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு பிறகு இப்போ பேன் எடுங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கு பிறகு சாப் பண்ணி வச்சுருந்த 2 டீஸ்பூன் பூண்டை சேர்த்துக்கொள்ளுங்க. நச்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த பூண்டுட பச்சை வாசனை எல்லாம் போகும் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நான் சில்லியையும் க்ரீன் சில்லியை சேர்த்துக்கிறேன். அதில் பச்சை வாசனையும் இதில் போகும் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதை ஒனியனை ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நான் சாப் பண்ணி வச்சிக்கேன் சின்னதாக. அதை மிக்ஸ் பண்ணி அதையும் நான் இதில் ஃப்ரை பண்ண விட்றேன். இந்த வெங்காயம் இதில் நல்லா சாஃப்டாகும் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ சிக்கனை இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் அவிச்சும் வச்சு செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் சும்மா கட் பண்ணியும் செய்யலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை அரைச்சும் போடலாம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்ததுக்கு பிறகு இதை நல்லா வதக்க விடுவோம். இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீஃப் வேணுன்னு சொன்னால் நீங்கள் அதை அரைச்சி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சிக்கனை சேர்த்துருக்கேன். அது சின்னதாக நான் கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சிக்கனையும் நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் இது நான் இந்த வீட்டில் செய்த மிளகாத்தூள் அதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சரக்குத்தூள் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது இப்போ கறி பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உரப்புக்காக நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம மஞ்சக்காவில் நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம், அதால் தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவிச்சு வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் மயற்கிழங்க. அதுக்குள்ளே நான் அந்த கறியை நான் சேர்த்துக்கிறேன். செஞ்ச கறியை இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைண்டா உப்பெல்லாம் நீங்கள் கணக்காக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் நல்லா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கிழங்கெல்லாம் நல்லா இதை தெரிஞ்சிடுங்க, மேஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மேஷ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நம்ம பெப்பர் பவுடர் உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. பெப்பர் பவுடர் நான் சேர்க்குறேன், கொஞ்சம் முறப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால். இப்போ இதில் கட்டியாக மயற்கிழங்குல எதுவும் இருந்துச்சு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உடைச்சி இப்போ நான் அதை பால் பண்ணிக்கிறேன். இதை ஒவ்வொன்றா நீங்கள் பால் பண்ணி கொள்ளுங்கள். இப்படி
உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் அதை போலை ஆக்கிக்கொள்ளலாம். இப்போ நான் எல்லாத்தையும் 1 by 1 நான் உருட்டி எடுத்துக்கிறேன். கையாலையும் இப்படி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இப்படி உருட்டி எடுத்துருக்கேன். கையை வாஷ் பண்ணி கொஞ்சம் செஞ்சீங்கன்னு சொன்னால் கையில் இதெல்லாம் நான் அப்படி நம்மளுக்கு படமாட்டுச்சு. இப்போ வந்து நான் பிரெட் க்ரம் ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கேன். ஒரு முட்டையை நான் அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஃப்ளாவையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காக உரமான திக்காவும் இல்லாமல் உரமான வாட்டரையும் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். இப்போ வந்து நான் எக்கில் வந்து இதை டிப் பண்ணுறேன். இப்போ இந்த கட்லட் இந்த போலை டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இதில் இந்த பேட்டரில் வந்து பேட்டரில் வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிரெட் க்ரம்பில் கோட் பண்ண போகிறேன். நீங்கள் கையால் கோட் பண்ணுறத நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனால் நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. கையால் கோட் பண்ணினா எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது, தட்டாக அப்படி கையில் அப்படி இருக்கும். நீங்கள் இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நீங்கள் அதை பால் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பூனை வச்சு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இல்லாட்டி கையில் இருக்கிற ஈரம் நீங்கள் இப்போ எக்கில் வச்சுட்டு அங்கே ஃப்ளாவ்லையும் டிப் பண்ணிவிட்டு இப்படி இருக்கக்குள்ள கையில் இருக்கிற அந்த ஈரம் வந்து இப்போ பிரெட் க்ரம்பில் பட்டு அது நல்லா வந்து போலாக கிடைக்க மாட்டுச்சு. அதால் தான் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் இப்போ இதால் வந்து ஃபோக்கை வச்சு இப்படி நீங்கள் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கில் டிப் பண்ணி போட்டு இப்போ வந்து ஃப்ளார் பேட்டரில் நீங்கள் போட்டுட்டு இப்போ பிரெட் க்ரம்பில் நீங்கள் வந்து கோட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்னொரு தரம் கோட் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் டைமும் தேவைன்னு சொன்னால் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் ஒரு டைம் தான் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டைம் நீங்கள் கோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதில் இருக்கிற அந்த தோல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்பில் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நான் செய்து எடுத்துக்கேன். இப்போ நம்ம ஃப்ரையிங் பேனில் வந்து இப்போ வந்து நான் மூணாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் கட்லெட்டை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கொள்ளலாம். வச்சு நம்ம வீட்டை விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அதை ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுறாதீங்க. 3-3 இல்லாட்டி 2-2 போட்டு போகிறீங்க. இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரே இப்போ நீங்கள் க்ரௌடாக அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் வெடிச்சிடும். கட்லெட் வெடிக்க சான்சஸ் இருக்குது. அதால் நீங்கள் ஓவர் க்ரௌடாக வைக்காமல் நீங்கள் வந்து இப்படி உங்களோட வீட்டு இருக்கிற மாதிரி பேனுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ரைங் பேனுக்கு 3 போடுறதுக்கு அளவாயிருக்கு. அதால் நான் 3 போட்டு பொரிக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிஞ்சு இப்போ நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நல்லா ஹாட்டாக இருக்கு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வைக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். ஓகே, நான் அடுத்த ரெசிபியில் நம்ம சந்திப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, பாய்.